بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நேற்றைய தினம் 184வது ஹதீஸை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு 185வது ஹதீஸின் அந்த பாட தலைப்பில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதை லேசாக யாவப்படுத்தி கொண்டு போயிடலாம். பாபு மசஹிர் ராசி குல்லிஹி, தலை முழுவதும் மசகு செய்வது பற்றிய பாடம். கவுலில்லாஹி தாலா, அல்லாஹ் கூறியிருக்கிற காரணத்தினால். என்ன கூறியிருக்கிறான்? வம்சஹு, நீங்கள் மசகு செய்யுங்கள், தடவிக்கொள்ளுங்கள், பிரூசிக்கும், உங்கள் தலைகள் என்று பொதுவாக சொல்லியிருக்கிறதுனால அது முழு தலையை தான் குறிக்கும் என்று தலைப்பு போட்டாரா. அதுக்கப்புறம் சில அறிஞருடைய கூற்றை கொண்டான்னு சொல்கிறார். ஓ கால இப்னுல் முசையப், சயீத் இப்னுல் முசையப் அவர்கள், இப்னுல் முசையப்னு வந்து அவருடைய பேர் வந்து சயீதுன்னா இந்த தாபியன்கள்னு சொல்கிறோம்ல, தாபியன்களில் மிக மிக முதலிடத்தில் இருப்பது இவர் தான். இப்போ சஹாபாக்கள் அபூபக்கர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தாபியன்களில் இடத்துல வச்சு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தால் யார் தான் இருப்பார்? சயீத் இப்னுல் முசையப். சஹாபாக்கள்லாம் போய் இவர்கிட்ட விளக்கம் கேட்பாங்க. பெரிய ஒரு ஸ்காலர் அவர். அப்போ கால இப்னுல் முசையப், சயீத் இப்னுல் முசையப் அவர்கள் கூறினார்கள், அல் மர்அத்து, பெண் என்பவள் பி மன்சிலத்தில் ரஜுலி, ஆணுடைய இடத்தில் தான் இருப்பாள். அப்படின்னா தம்சஹு அலா ரஸிஹா, அவளும் தலைக்கு மசகு செய்யணும். பொம்பளைக்கு வேறு சட்டம்னு கிடையாது. தலைக்கு மசகு செய்கிற இந்த விஷயத்தில் வந்து ஆண்களும் தலை முழுவதும் மசகு செய்ய வேண்டும், பெண்களும் தலை முழுவதும் மசகு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இவர் சொல்கிறார். இவர் சொல்லாட்டாலும் அது அர்த்தம் தானே. அல்லாஹ்வுடைய கட்டளை எல்லாமே கைகளை கழுவுங்கள்னா ஆணு தான் கழுவணும், பெண்ணு தானே கழுவணும். முகத்தை கழுவுங்கள்னா அந்த வசனத்தில் சொல்லக்கூடியது ஆண் பெண்ணுக்கு, பெண்ணுக்குன்னு தனியாக பிரித்து சொல்லாத வரைக்கும் எல்லாமே ஆணுக்கு சொல்லப்பட்ட எல்லா சட்டமும் தான் பெண்ணுக்கு உரியது. அதன் அடிப்படையில் அவர் சொல்கிறார், புரிந்து கொண்ட அடிப்படையில் சொல்கிறார். கரெக்டாக தான் சொல்கிறார். இவர் சொல்கிறது ஆதாரமாகட்டாலும் இவர் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறார். ஓ கால இப்னுல் முசையப், இப்னுல் முசையப் அவர்கள், சயீத் இப்னுல் முசையப் அவர்கள் சொல்கிறார்கள், அல் மர்அத்து, பெண் என்பவள் பி மன்சிலத்தில் ரஜுலி, மன்சிலத்துனா இடம்னு அர்த்தம். ஆணின் இடத்துல, அந்த அந்தஸ்தில், ஆணுடைய அந்தஸ்தில், ஆணுடைய இடத்திலே தான் இருக்கிறாள். அவள் என்ன செய்வாள்னு தம்சஹு, அவள் மசகு செய்வாள், அலா ரஸிஹா, அவளும் தலையின் மீது மசகு செய்வாள். தலைக்கு மசகு செய்தல் வந்து பொம்பளைக்கு கிடையாதுன்னு சொல்லிடக்கூடாது, பெண்களும் தான் தலைக்கு மசகு செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். கால சுயில மாலிக்குன், மாலிக் இமாமிடத்தில் கேட்கப்பட்டது, யுஜுசிவு, அஜுசான்னா போதுமாக்கினான் என்று அர்த்தம். யுஜுசிவு போதுமாகுமா, எம் சக பாலர் ராசி, தலையுடைய ஒரு பகுதி, பாலுன்னா ஒரு பகுதி, பாலுர் ராசுனா தலையின் ஒரு பகுதி, தலையின் ஒரு பகுதியில் மசகு செய்வது கூடுமா, அதுவே போதுமா, முழு தலைக்கும் பண்ணணுமா, அல்லது தலையின் ஒரு பகுதிக்கு மசகு செய்வதே போதுமாகுமா என்று மாலிக் இமாமிடத்தில், மாலிக்குன்னா அந்த மாலிக் 4 இமாம்னு சொல்கிறாங்களா அதில் உள்ளவர், அவரிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு சுயில மாலிக்கும், மாலிக் இமாமிடத்தில் கேட்கப்படுகிறது, யுஜுசிவு போதுமாகுமா, எம் சக மசகு செய்வது போதுமாகுமா, பலர் ரசி தலையின் ஒரு பகுதிக்கு, தலையுடைய ஒரு பகுதிக்கு மசகு செய்தாலே போதுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபஹ்தஜ்ஜ, அவர் வந்து ஆதாரம் காட்டினார். பி ஹதீஸி அப்துல்லாஹ் இப்னு ஸைதின், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அறிவிக்கிற ஒரு ஹதீஸை அவர் ஆதாரமாக காட்டினார். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அறிவிக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இதுதான், இந்த பின்னாடி வர்றது தான். அதான் அந்த நம்பர் போட்டிருக்கார்ல. மாலிக் இமாம்கிட்ட மசகை பற்றி பாதி தலைக்கு மசகு செஞ்சால் போதுமானு கேட்குறாங்கல்ல, இந்த ஹதீஸை பார்ப்பான்ட்டார். அதுக்கு பதில் என்ன செய்யலை, அவர் பதிலே சொல்லலை. அவர் பாதி தலைக்கு மசகு செய்யணுமான்னு கேட்குறீங்கள, இந்த ஹதீஸை பாரு, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அறிவிக்கிற ஹதீஸை பாருன்னு சொன்னார். அது அவ்வளோதான் அவர் சொன்னது. அதனால புகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் அறிவிக்கிற ஹதீஸை இங்கே ஒன்றாந்து போடுறார், 185வது ஹதீஸாக போடுறார். அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஹத்தசனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப், நமக்கு வந்து அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் அறிவித்தார்.
அவர் சொன்னார், அக்பரனா மாலிகுன், எங்களுக்கு மாலிக் இமாம் அறிவித்தார்கள். அவங்க யார் வழியாக அறிவித்தார்கள் என்று கேட்டால், அம்ரிபுன் யஹ்யா அல் மாசினி, அம்ரிபுன் யஹ்யா என்பவர் வழியாக அவர் அறிவித்தார் மாலிக்கு. அவர் யார் வழி அறிவித்தார்னா நபிஹி, அப்படின்னா தகப்பனார் யஹ்யா, அம்ரிபுன் யஹ்யான்னு வருதில்ல, அவர் வாப்பாண்டா யஹ்யா, யஹ்யா வழியாக அவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார்னு கேட்டால், அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், கால கேட்டார், லி அப்துல்லாஹிபின் ஜெய்தின், அப்துல்லாஹிபின் ஜெய்திடத்திலே கேட்டார். இவர் யாருன்னு கேட்டால், அப்துல்லாஹிபின் ஜெய்துங்கிறவர் யாருன்னு கேட்டால், ஒஹுவ ஜத்து அம்ரிபின் யஹ்யா, இந்த அம்ரிபின் யஹ்யாவுடைய தாத்தா தான் அவர். இந்த அப்துல்லாஹிபின் ஜெய்துங்கிறவர் இவர் சஹாபி. இந்த சஹாபிட்ட ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, இந்த அப்துல்லாஹிபின் ஜெய்து யாருன்னு கேட்டால், இந்த அம்ரிபின் யஹ்யான்னு வந்துச்சுல, இவருக்கு பாட்டனார். அம்ரிபின் யஹ்யாங்கிறது அறிவிக்கிறார்ல, அவருடைய பாட்டனார் சம்பவத்தை தான் அறிவிக்கிறார். அதை விளக்கிறார் புகாரி. அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், கால கூறினார், கேட்டார், இல்லை அப்துல்லாஹிபின் ஜெய்தின், அப்துல்லாஹிபின் ஜெய்துங்கிற இவர் தான் வந்து ஒரு சஹாபி, இந்த பாங்கெல்லாம் கனவுல காட்டப்படும்ல அந்த சஹாபி இவர். கால அவர் சொன்னார், இல்லை அப்துல்லாஹிபின் ஜெய்தின், அப்துல்லாஹிபின் ஜெய்திடத்தில் அவருக்கு ஒரு மனிதர் கேள்வி கேட்டார். அப்படி சொன்னதுனால அவரை பற்றி ஒரு அறிமுகம் செஞ்சுக்கிறார். ஒஹுவ, இவர், இவர் யார்? அப்துல்லாஹிபின் ஜெய்து என்பவர் ஜத்து அம்ரிபின் யஹ்யா, அம்ரிபின் யஹ்யாவுடைய தாத்தா, வாப்பாவுடைய வாப்பா, அம்ரிபின் யஹ்யாவுடைய பாட்டனார். ஜத்துன்னா பாட்டனார்னு சொல்லுவாங்க, அது வாப்பாவுக்கு வாப்பா இருப்பாங்கல்ல, அல்லது உம்மாவுக்கு வாப்பா இருப்பாங்கல்ல, அது பேர் தான் ஜத்துங்கிறது. ஒஹுவ ஜத்து அம்ரிபின் யஹ்யா, இவர் அப்துல்லாஹிபின் ஜெய்து என்பவர் வந்து அம்ரிபின் யஹ்யாவுக்கு பாட்டனார். சரி, கேள்வி என்ன கேட்டார் வந்தவர்? தஸ்தீவு, உங்களுக்கு இயலுமா? இஸ்தத்தா என்றால் இயன்றதுன்னு அர்த்தம். அது தஸ்தீவு, உங்களுக்கு இயலுமா, நீங்கள் சக்தி பெறுவீர்களா? எதுக்கு இயலுமான்னு கேட்டால், துரியனி, எனக்கு காட்டுவதற்கு, அறாண்டா காட்டினான், அரா உழந்து யுரி துரி முன்னிலை, துரிய நீ, எனக்கு நீங்கள் காட்டுவதற்கு உங்களுக்கு இயலுமா, காட்ட முடியுமா, சொல்ல முடியுமான்னு கேட்குறார். எதை பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டால், கைஃபக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லவ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒழு செய்வோர்களாக இருந்தார்கள் என்பதை எனக்கு காட்ட இயலுமா. ஒரு மனிதர் வர்றாரு, எனக்கு வந்து அதான் பதில், அவர் வந்து ஒழு செய்கிறதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்கல, காட்ட சொல்கிறார், செஞ்சு காட்ட சொல்கிறார். ரசூல்லா ஒழு செஞ்சதை வந்து அதே மாதிரி ஒழு செஞ்சு காட்டி எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. கேள்வி என்னது? எப்படி ஒழு செய்தார்கள்னு கேட்காம, அந்த ஒழு செஞ்சதை நீங்களும் செஞ்சு காட்டி இப்படித்தான் செஞ்சார்கள் என்று காட்ட இயலுமான்றார். எப்படி தஸ்தீவு, உங்களுக்கு இயலுமா, துரியனி, எனக்கு காண்பிக்கத்தான் சொல்கிறாரு, காண்பிக்க இயலுமா. எதை காண்பிக்கிறது? கைஃபக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவல்லவ், ரசூலுல்லாஹ் எப்படி ஒழு செய்பவர்களாக இருந்தார்கள் என்பதை எனக்கு உங்களால் காண்பிக்க இயலுமா அப்படின்னு ஒரு மனிதர் அப்துல்லாஹிபின் ஜெய்திடத்தில் கேட்டார். அப்போ கால அப்துல்லாஹிபின் ஜெய்தின், அப்துல்லாஹிபின் ஜெய்த் அவர்கள் சொன்னார்கள், நாம் காட்ட முடியும். நாம்னா ஆமான்ற அர்த்தம், ஆமான்னா காட்ட முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் காட்டவுள்ள செய்கிறாரு, செய்முறை விளக்கம்னு கேட்குறாரு. அதனால தஆபி மாயின், தண்ணீரை கொண்டு வர சொன்னார். தாண்ட அழைத்தார், பே வந்துருச்சுல, தண்ணீரை கொண்டு வர சொன்னான்னு அர்த்தமாயிரும். தண்ணீரை இப்போ அழைக்க முடியும், தண்ணீரை கொண்டு வருமாறு அழைத்தார். தஆபி மாயின், தண்ணீரை கொண்டு வர சொன்னார். தண்ணீர் வந்துருச்சு. வந்த உடனே அஃபுரக, அஃபுரகன்னா ஊத்துறது, பாத்திரத்தில் உள்ள தண்ணி இப்படி சாட்சி ஊற்றுவாங்கல்ல, அதுக்கு பேர் அஃபுரக. அஃபுரக அலா எதைஹி, தனது இரு கைகள் மீதும் அவர் நினைஞ்சார், ஊத்துனார். ஊற்றி ஃபகசல, கழுவினார். மர்ரத்தைனி, 2 தடவை கழுவினார். கையில் ஊற்றி ஒருக்கா, ஊற்றி ஒருக்கா, 2 தடவை கழுவினார். ஒரு தடவையும் கழுவுனா, 2 தடவை கழுவினா, 3 தடவையும் கழுவுனா. இவர் 2 தடவை கழுவிருக்கிறார். அப்படின்னு ரசூலுல்லாஹ் செஞ்சு இருக்கிறாங்க. ஃபகசல மர்ரத்தைனி, 2 தடவை அவர் கையை கழுவினார். இந்த கை என்பது இதுவரைக்கும் உள்ள கை தான். ஏன்னா அது முகத்தை கழுவிட்டு தானே இதுவரை இந்த கையை கழுவணும். ஃபஸ்ட்டு கழுவுற கை எதுன்னு கேட்டால், மணிக்கட்டு வரைக்கும் கழுவோம்ல, முதல்ல கழுவுறோம்ல, அந்த கை தான் இது. பொதுவாக கைன்னு தான் வந்திருக்குது, நம்ம விளங்கிக்கிறணும். முழங்கை வரைண்டு வந்தால் அதுக்கு அர்த்தம் வேறு, முழங்கைன்னு வராமல் வந்துச்சுன்னா இது வரைக்கும்ன்ற அர்த்தம். அப்போ ஃபுரக அலா எதைஹி, தன்னுடைய கைகள் மீது அந்த தண்ணீரை ஊற்றினார். கசல கழுவினார். மர்ரத்தைனி,
2 தடவைகள் கழுவினார். சும்மா பிறகு மலுமல வாய் கொப்பளித்தார். மலுமல என்றால் வாய் கொப்பளிக்க, தண்ணியை கூப்பிட்டு வாய் கொப்பளிக்கிறது. ஒஸ்தன் சர மூக்கில் தண்ணியை செலுத்தி சிந்துறதுக்கு பேர் இஸ்தன் தரன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி எடுத்து மூக்கில் செலுத்தி அப்புறம் சிந்துறது. வஸ்தன் தர வாய் கொப்பளித்தார்கள், மூக்கில் தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள். சலாசன் 3 தடவை செஞ்சார்கள். கையை 2 தடவை கழுவுறாரு, வாயை கொப்பளிக்கிறது, மூக்கு தண்ணி செய்து 3 தடவை செய்கிறார். அப்போ சும்மா மலுமலை வாயை கொப்பளித்தார். ஒஸ்தன் சர நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீந்தினார்கள். சலாசன் 3 தடவை செஞ்சார்கள். அதுக்கப்புறம் சும்மா பிறகு கசல வஜ்ஹஹு தமது முகத்தை கழுவினார்கள். சலாசன் 3 தடவை முகத்தை கழுவுறார். சும்மா கசல வஜ்ஹஹு சலாசன். பிறகு 3 தடவை முகத்தை கழுவினார். மாற்றி மாற்றி செய்கிறார். அது 2 தடவை செய்கிறாரு, இது 3 தடவை செய்கிறாரு. முகத்தை கழுவும்போது 3 தடவைக்கு வந்துடுறாரு. அப்புறம் சும்மா கசல எதைகி பிறகு 2 கைகளையும் கழுவினார். மர்ரத்தைனி 2 தடவை, இந்த கையை 2 தடவை, இந்த கையை 2 தடவை கழுவுறார். இலல் மிர்ஃபக்கைனி, மிர்ஃபக்குன்னா இந்த முளம் போடுற கை, முழங்கை இருக்கல, இது வரைக்கும் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளதுக்கு பேர் மிர்ஃபக்குமாங்க. இலல் மிர்ஃபக்கைனி முழங்கைகள் வரைக்கும் 2 தடவை கழுவுனார். முகத்தை 3 தடவை கழுவுறாரு, கையை 2 தடவை கழுவுறார். கழுவிட்டு சும்மா பிறகு மசக ரசகு தலைக்கு மசகு செஞ்சார். எதைஹி 2 கையாலே மசகு செஞ்சார். தலைக்கு இப்படி ஒரு கையில் செய்யலை, 2 கையும் ஈரப்படுத்தி 2 கையினாலே மசகு செஞ்சார். எப்படி மசகு செஞ்சார்? அக்குபல பிஹிமா அந்த 2 கையை கொண்டும் அக்குபல முன்னோக்கினார், முன்னே கொண்டு சென்றார். அதுபர பின்னே கொண்டு வந்தார். இப்படி முன்னே கொண்டு போகிறாரு, பின்னே கொண்டு வர்றாரு, அதாவது ஒரு ரிவர்ஸ் போயிட்டு வர்ற மாதிரி. அப்போ அது தலைக்கு மசகு செஞ்சார். மசகு செய்யும்போது எப்படி செஞ்சார்ன்னு கேட்டால், மசகுனால மூவ் பண்ணணும்ல, இப்படி வச்சிருக்கிறதுக்கு பேர் மசகு இல்லையில, தடவுதல் வரணும்ல. என்ன செய்வார்? இப்படியே கையை கொண்டு போகிறது, இப்படி கொண்டு வர்றது, இப்படி செஞ்சார். இப்போ அக்குபல பிஹிமா அந்த 2 கையினாலையும் முன்னையும் கொண்டு போனார். அதுபர பின்னையும் கொண்டு வந்தார். பத அதை விளக்குறார். பத அவர் ஆரம்பித்தார். பி முகத்தமி ரசிஹி தலையுடைய முகத்தம் முன்பகுதியில் ஆரம்பிக்கிறார். ஹத்தா இறுதியில் தகப பிஹிமா அந்த 2 கையையும் கொண்டு சென்றார். இலா கஃபாஹு, கஃபாகுன்னா பிடரி, இந்த பிடரி வரைக்கும். இலா கஃபாஹு அவருடைய பிடரி வரைக்கும் கையை கொண்டு, தலையுடைய முன்பகுதியில் அப்படி ஆரம்பித்து அப்படியே கொண்டுட்டு போய் பிடரி வரைக்கும் கொண்டு சென்றார். அப்படி சேர்த்து விட்டுறல, கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்தார். மசகன்று சொன்னால் இப்படி ஒரு தடவை கொண்டு போகிறது மட்டும் கிடையாது, இப்படி கொண்டு போயிட்டு மறுபடி இப்படி கொண்டு வர்றார். சும்மா பிறகு ரத்தகுமா அந்த 2 கைகளையும் திருப்பி கொண்டு வந்தார். இலல் மக்கான் இல்லதி பதா மின்ஹு எங்கே ஆரம்பித்தாரோ அந்த இடத்த கொண்டு வந்தார். வந்துட்டு சும்மா பிறகு கசல ரிஜிலைஹி 2 கால்களையும் கழுவினார். இப்படி தான்ப்பா ரசூல்லா ஒழு செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டுறார் அப்துல்லா இப்னு ஸைத். மாலிக் இமாம்கிட்ட கேட்குறதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, முழு தலைக்கு தான் செய்யணுங்கிறார். அதான் அர்த்தம். மாலிக் இமாம்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்க? தலையின் ஒரு பகுதிக்கு மசகு செய்யலாமான்னு தான் கேள்வி. அவர் என்ன செய்கிறாரு? முழுசாக தான் செய்யணுங்கிறார். அப்படி சொல்லாமல் அப்துல்லா இப்னு ஸைதுடைய ஹதீஸ் இப்படி செஞ்சுக்கேன்றார். அப்துல்லா இப்னு ஹதீஸுடைய செய்தியில் என்ன வருதுன்னு கேட்டால், முழு தலைக்கு மசகு செஞ்சேன்னு வருதுல்ல. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் கொண்டு போகிறாங்க, இங்கே வரைக்கும் கொண்டு போகிறாங்கன்னா தலையில் ஒரு அளவுக்கு எந்த இடமும் விடாத அளவுக்கு மசகு பண்ணியிருக்கிறாங்கன்னு விளங்குறது. இப்படித்தான் செய்யணும் என்று புகாரி இமாமுடைய கருத்தில் தான் மாலிக் இமாம் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இது ஆனால் என்னென்னு கேட்டால், இது பூரணமான நமக்கு இது போயிட்டு ரிவர்ஸாக கொண்டு வந்தாங்கல்ல, அது கூடுதலான ஒரு விஷயந்தான். அது நமக்கு தலைக்கு மசகு செய்யுங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இப்படி செஞ்சுட்டு விட்டால் கூட மசகு நிறைவேறணும். தலைக்கு மசகு செஞ்சுட்டான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, சில விஷயங்களை இந்த வாய்க்கு பிடிக்கிறது, நாசிக்கு தண்ணி செலுத்துவதெல்லாம் குரானில் இல்லை. உழுவை பற்றி பேசும் பொழுது 4 விஷயம் தானே இருக்குது. மேற்கொண்டு செய்கிற விஷயங்களையும் ரசூலுல்லாஹ் செய்வாங்க, சிறந்ததையும் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தலைக்கு மசகு செய்தல் என்பது முழுசாக தான் செய்யணும், ஒரு பகுதிக்கு செய்தல் என்பதுங்கிறது கிடையாது. அது விளங்கிக்கிறணும். அதுக்கு அடுத்தது அதான் 185 முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்புறம் பாபு கஸ்லி ரிஜிலைனி இலல் கபைனி. ரிஜிலி என்றால் கால், ரஜுலுன்னா ஆம்பளை, ரிஜிலி என்றால் கால், ரிஜிலைனி என்றால் 2 கால்கள். பாபு கஸ்லி ரிஜிலைனி 2 கால்களையும் கழுவுதல் பற்றிய பாடம். 2 கால்களையும் கழுவணும் என்பது பற்றிய பாடம்.
எது வரைக்கும் கழுவணும் என்றால் இலல் கபைனி, கபுன்னா அந்த கரண்டை கால்மாங்கல்ல, அந்த அந்த பாதம் அது ஒரு 2 மொழிகள்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வரும். இலல் கபைனி, கரண்டை வரைக்கும் இரு கால்களையும் கழுவுவது பற்றிய பாடம். குரான்லேயும் அப்படி தான் இருக்குது. அர்ஜுலக்கும் இலல் கபைனி, கால்களை கரண்டை வரை கழுகுங்கள்னு தான் குரான்லேயும் கட்டளை இருக்கிறது. அது அந்தலே விளங்கி, ஹதீஸ் இல்லாமலே இது விளங்கிரும். இருந்தாலும் ஹதீஸை கொண்டு வர்றார். பாபு கஸ்லி ரிஜ்லைனி இலல் கபைனி, 2 கால்களையும் கரண்டை வரை கழுவுதல் பற்றிய பாடம். அது 186 ஹதீஸ். என்ன வருதுன்னா, ஹதசனா மூசா, எங்களுக்கு மூசாங்கிறவர் அறிவித்தார். அவர் சொன்னார், ஹதசனா உஹைப் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா, அம்ரின், அம்ரு வழியாக. அம்ருண்டா முதல் ஹதீஸில் வச்சல அம்ரிபுன் யஹ்யாண்டு அல் மாசினின்னு அவர் தான் இவர். அம்ரு வழியாகன்னு மொட்டையாக வந்திருக்கிறது. இதுக்கு முந்தின ஹதீஸில் வாப்பா பேரோட சேர்த்து வந்திருக்குது. அம்ரிபுன் யஹ்யா அன் அபிஹின்னு முதல் ஹதீஸில் வந்துச்சு. இதில் வாப்பா பேரை விட்டுட்டு அம்ரின் அன் அபிஹி, அம்ரு வழியாக அறிவிக்கிறார். அம்ருங்கிறவர் தான் அந்த அப்துல்லா இப்னு ஸைதுடைய பேரன். தாத்தா வழியாக அறிவித்தார்னு சொன்னோம்ல, அந்த ஆள் தான் இவர். அதில் முழு பேராக வருது. இதில் இவர் பேர் மட்டும் வருது, வாப்பா பேர் இல்லாமல். அப்போ உஹைப் அறிவிக்கிறார் அம்ரின், அம்ரு வழியாக அறிவிக்கிறார். இந்த அம்ரு யார் வழியாக அறிவிக்கிறார்னா நபிஹி, அவருடைய வாப்பா யஹ்யான்னு வந்துச்சுல, அம்ருபுன் யஹ்யா, அது யஹ்யா வழியாக அறிவிக்கிறார். ஷஹித்து, நான் ஆஜராக இருந்தேன். அம்ருபுன் அபி ஹசன், அம்ருபுன் அபு ஹசன் என்பவரிடத்தில் இருந்தேன். அம்ருபுன் அபி ஹசன் என்பவர்கிட்ட நான் இருந்தேன். அவர் ஒரு மனிதர் கேள்வி கேட்டார்னு முதல் ஹதீஸில் வந்துச்சுல, அந்த மனிதர் யார் என்பதில் வழங்குது. அதில் அந்த ஹதீஸில் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு ஸைதிடத்திலே கேள்வி கேட்டார்னு இதுக்கு முந்தின ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஹதீஸில் அந்த மனிதர் யார் என்பதையும் இப்போ பேரோடு வருது. அதாவது அந்த யஹ்யாங்கிறவர் அறிவிக்கிறாரு, ஷஹித்து அம்ருபுன் அபி ஹசனின் சால, அம்ருபுன் அபி ஹசன் என்பவர் சால கேட்கும் பொழுது நான் ஆஜராகிருந்தேன். யார்கிட்ட கேட்டார்? அப்துல்லா இப்னு ஸைதின். அப்துல்லா இப்னு ஸைதிட்ட கேட்டார். அன் உலுயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய உலவை பற்றி கேட்டார். அப்போ முதல் ஹதீஸில் பார்த்தோமா, அதுவும் இதுவும் டிட்டோ ஒரே விஷயந்தான். என்ன மாற்றம் வருதுன்னா, அதில் அம்ரிபுன் யஹ்யாண்டு வாப்பா பேரோடு வருது. இதில் அம்ரின் அன் அபிஹின் மட்டும் வருது, வாப்பா பேர் இல்லை. ஒரு மனிதர் அப்துல்லாவிட்ட கேட்டார் என்று முதல் ஹதீஸில் வந்துச்சு. அந்த மனிதர் யார் என்று இந்த ஹதீஸில் வருது, அவ்வளோதான். அதாவது ஷஹித்து, நான் ஆஜராக இருந்தேன். அந்த கேள்வி கேட்கும்போது நான் ஆஜராக இருந்தேன். ஷஹித்து அம்ருபுன் அபி ஹசன், அம்ரிபுன் அபி ஹசன் என்பவரிடத்தில் நான் ஆஜராக இருந்தேன். சால, அவர் கேட்டார். அப்துல்லா இப்னு ஸைதின், அப்துல்லா இப்னு ஸைதிடத்தில் கேட்டார். என்ன கேட்டார்னா, அன் உலுயின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய உலுவை பற்றி கேட்டார். ஆனால் கேட்டார்னு வந்தாலும் அவர் அந்த உலுவை செஞ்சு காமிக்க தான் கேட்டார் முதல் ஹதீஸில். இதில் சும்மா உலுவை பற்றி கேட்டார்னு வருது, ஆனாலும் அவர் செஞ்சு தான் காட்டுறார் இதுலையும். அப்போ செய்து காட்ட சொல்லி தான் கேட்டிருக்கிறாரு. இங்கே சொல்வது வாசகத்தை விட்டுட்டாங்க அவங்க. அன் உலுவின் நபியுடைய உலுவை பற்றி அப்துல்லா இப்னு ஸைதிட்ட கேட்டவுடனே அவர் கொண்டு வர சொன்னார். தௌரின், தௌர்னா ஒரு பாத்திரம், உழு செய்வதற்கு தண்ணியெலாம் இருக்கும்ல, தண்ணி வைத்திருக்கிற ஒரு பாத்திரம், ஒரு ஒரு செம்பு மாதிரி. தௌரின் மின் மாயின், தண்ணீரில் உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார். சொன்ன ஃபத்தவல்லா லஹும், அவர்களுக்காக இவர் ஒழு செஞ்சு காட்டினார். ஃபத்தவல்லான்னா அப்துல்லா இப்னு ஸைத் ஒழு செஞ்சார். லஹும், இவர்களுக்காக வேண்டி, இவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஒழு செஞ்சு காட்டினார். எந்த ஒழு செஞ்சார்னு கேட்டால், உலு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உழுவையை இவர்களுக்கு செஞ்சு காட்டினார். செய்து காட்ட சொல்லி தானே கேட்குறாங்க, செஞ்சு காட்டிட்டார். எப்படி காட்டினார் விவரிக்கிறாங்க. அக்குஃபன்னா அஃப்ரகன் அதில் வந்துச்சு. இதில் அக்குஃபன்றது 2 ஒரே அர்த்தம் தான். அக்ஃபர் சாட்சி ஊற்றுறது. அக்குஃபா அலா எதிகி மின தௌரி, பாத்திரத்திலிருந்து அவங்களுடைய கையின் மீது தண்ணீரை சாய்த்தார். சாய்த்து விட்டு கசல எதைகி தலாதன், அந்த இதுவரைக்கும் உள்ள கையை 3 தடவை கழுவுனார். இதே சம்பவத்தில் முந்தின ஹதீஸில் 2 தடவை வந்துச்சு. இதே இடத்துல இதுவரை அந்த இது வரைக்கும் கழுவுறதுல மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறதை பற்றி பேசும் பொழுது இப்போ கசல எதைகி மர்ரத்தைனின்னு சொன்னாரா, 2 தடவைன்னு சொன்னாரா? அந்த இதில் 2 தடவை வந்த மாதிரி தான் 2 தடவை தான் சொன்னார். அப்போ ஆமாம், அப்போ கசல மர்ரத்தைன்னு பாருங்கள், இதில் இப்படி மர்ரத்தைனின்னு வந்துச்சு. அப்போ ஒரே சம்பவம், ஒரே ஆள் தான் கேள்வி கேட்குறாரு, ஒரே தடவை தான் செஞ்சியும் காட்டுறாரு. 2 தடவைன்னு அதில் சொன்னார்.
அப்போ அறிவிப்பாளர் குழப்புறார், மறந்துட்டார். 3 தடவை, இதில் 3 தடவைங்கிறார். ஒரு சம்பவம் தான். இது ஒரு நாள் நடந்துச்சு, அது ஒரு நாள் நடந்துச்சு. அந்த கேள்வி கேட்ட ஒரு ஆள், இந்த கேள்வி கேட்டது வேறு ஆளுன்னா நீங்கள் வேறு மாதிரி செஞ்சுக்கிடலாம். ஒரு ஆள் ஒரு தடவை வந்து எப்படி ரசூல்லா அவ்வளோ செஞ்சான்னு கேட்கும் பொழுது ஒரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் ஃபகசல மர்ரத்தைனின்னு வருது. அது நம்ம சென்ற ஹதீஸில் பார்த்துட்டோம். 2 தடவை தான் கழுவுனார்ண்டு. அதே விஷயம், அதே டிட்டோ, அதே செய்தியை சொல்லும் பொழுது இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால் ஃபகசல எதைகி சலாதன், 3 தடவை கழுவுனார். அப்போ 2 தடவை கழுவுனது 3 தடவை கழுவுதல் என்பதில் வந்து ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கணும், ஒன்று மறந்துருக்கணும். 2ஐயும் செய்ய முடியாது. 2 சந்தர்ப்பம் இல்லை தானே, ஒரு சந்தர்ப்பம் தானே. ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கும் பொழுது அதை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அறிவிப்பாளர் யாவோ குறைவுல என்ன செய்கிறாரு, அதை பார்த்து எண்ணும் போது கவனக்குறைவாக 2 தடவைன்ட்டார், ஒருத்தர் 3 தடவைன்னு இருப்பார். ஆனால் அதே அறிவிப்பாளர் தான் வர்றாங்க, எல்லாருமே அதே ஆளுக்கு தான் வர்றாங்க. வந்து என்ன செய்யுதுன்னா அதை 3 தடவைங்கிறாங்க. ஏதாவது 2இல் 1 தான் நடந்திருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது சும்மா பிறகு அதுகளை எதகு தௌரி, அப்புறம் அந்த கையை வந்து பாத்திரத்துக்கு நுழைச்சார். பாத்திரம் வந்து கை நுழைக்கிற அளவுக்கு அகன்ற பாத்திரமாக இருந்திருக்குதுன்னு விளங்கிக்கிறேன். சும்மா அதுகளை எதகு தௌரி, பாத்திரத்துக்குள்ளே தனது கையை வந்து நுழைத்து அல்றாரு. முதல்ல கை வந்து கழுவிக்கிட்ட சுத்தமாகிக்கிறதுக்காக சாய்ச்சி கழுவுறாங்க. இது வரைக்கும் கழுவுறதுக்கு வந்து தண்ணீரை சாய்த்து கழுவுறாங்க. முகத்தை கழுவும் போது அள்ளி கழுவுறாங்க. அள்ளி கழுவுறதுன்னா உள்ளக்கு கையை விட்டு அள்ளுறாங்கன்னா கொஞ்சம் விசாலமாக இருக்கணும்ல, ஒரு கோப்பு மாதிரி இருந்தால் தான் அள்ளி கழுவ முடியும். செம்பு மாதிரி இருந்தால் அள்ளி கழுவ முடியாது. அப்போ சும்மா அதுகளை எதகு தௌரி, தனது கையை வந்து பாத்திரத்துக்குள்ளே நுழைத்து மலுமல, வாயை கொப்பளித்தார். வஸ்தன் ஷக்க, மூக்குக்கு தண்ணி செலுத்தினார். வஸ்தன் சர, சிந்தினார். இஸ்தன் ஷக்கன்னா மூக்குக்கு தண்ணி இப்படி செலுத்துறது, இஸ்தன் சரன்னா சிந்துவது. அப்போ மலுமல, அவர் வாயையும் கொப்பளித்தார். வஸ்தன் ஷக்க, நாசிக்கு தண்ணீர் செலுத்தினார். வஸ்தன் சர, அதை சிந்தினார். எத்தனை தடவைன்னா சலாச கர்ஃபாத்தின், 3 தடவை தண்ணி எடுத்து, ஒவ்வொரு தடவைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வாய்க்கு பிடிச்சிட்டு அதே மூக்கு செலுத்தி ஒருக்கா எடுத்து ஒரு தடவை எடுத்தே 3 தடவை 3 செய்கிறதில்ல. ஒவ்வொரு தடவைக்கும் ஒருக்கா தண்ணி எடுப்பார். சலாச கரஃபத்துனா கையால் அள்ளுவது. ஒரு கையளவு 3 கையளவு தண்ணீரை எடுத்து 3 தடவை என்ன செய்கிறாரு, வாய்க்கு பிடிக்க அந்த வேலையை செய்கிறார். அதுக்கப்புறம் சும்மா அதுகளை எதகு, பிறகு தனது கையை பாத்திரத்தில் நுழைத்தார். தௌரின்னு வச்சுக்கிறேன். சும்மா அதுகளை எதகு, பிறகு தனது கையை வந்து நுழைத்து ஃபகசல வஜ்ஹஹு, முகத்தை கழுவினார். சலாத்தன், 3 தடவை கழுவினார். முகத்துக்கு 3 தடவை வந்துச்சு, அதுலேயும் 3 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா கசல எதைகி மர்ரத்தைனி, பிறகு 2 கைகளையும் மர்ரத்தைனி 2 தடவை கழுவினார். இது வரைக்கும் இல்லல் மிருபக்கைனி, முழங்கை வரைக்கும் கழுவுறாரு. 2 தடவை கழுவுறாரு, அதுலேயும் அது மரத்தை வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா அதுகளை எதகு, பிறகு தனது கையை இந்த பாத்திரத்தில் நுழைத்து இப்போ மசகர் அசகு, தலைக்கு மசகு செய்து காட்டினார்கள். எப்படி காட்டினாங்க அதை விவரிக்கிறார். இப்போ அக்குபல பிஹிமா, அந்த 2 கையையும் முன்னே கொண்டு சென்றார்கள். இது பின்னே மாதிரி தான் நமக்கு தெரியுது, இதைத்தான் முன்னேங்கிறாங்க. இப்படி வர்றதை பின்னேங்கிறாங்க, விளங்குதா? தமிழில் மாற்றி சொல்லுவோம். முன்னே கொண்டு வர்றதுன்னா இது இப்படி வர்றதுக்கு பேர் தானே முன்னேம்போம். இப்படி போகிறது பின்னே தானே சொல்லுவோம். ஆனால் பின்னே என்பதை தான் முன்னேங்கிற மாதிரி அரபில் பயன்படுத்துகிறாங்க. அக்குபல பிஹிமா, அந்த 2 கையை கொண்டு முன்னே பின்னு தான் கொண்டு போகிறாரு, அதைத்தான் முன்னேன்னு சொல்கிறார் அவர். அக்குபல பிஹிமா, 2 கைகளை இப்படி முன்னே கொண்டு சென்று அதுபர பின்னையும் கொண்டு வந்தார். மரத்தன் வாஹிதத்தன், ஒரு தடவை தான் அப்படி செஞ்சார். அதுக்கப்புறம் சும்மா கசல ரிஜிலைஹி, பிறகு கால்களை கழுவினார். இலல் கபைனி, கரண்டை கால் வரைக்கும் கழுவினார்னு சொல்லி ஹதீஸை கொண்டு வர்றார். இதில் வந்து அதாவது கசுலுர் ரிஜிலைனி இலல் கபைனி தான் தலைப்பு. 2 கால்களையும் கரண்டை வரை கழுவுதல், இதுக்கு இந்த ஹதீஸை கொண்டு வர்றார்ல. இந்த கருத்து இந்த ஹதீஸில் இருக்கத்தானே செய்யுது. எந்த ஹதீஸில், அதுக்கு முந்தின ஹதீஸில் இருக்கா இல்லையா? சும்மா கசல் ரிஜிலை கபைனி வரைக்கும் இல்லை. அந்த அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் இதுக்கு முந்தின ஹதீஸ்லையும் இந்த செய்தி வருது. கால்களை கழுவினார்கள் என்று தான் வருதே தவிர கரண்டை வரைங்கிற அந்த வார்த்தை சொல்லப்படலை. ஒரே சம்பவம் தான். அதை சொல்லும் பொழுது கால்களை கழுவினார்கள் வந்ததுனால அவருக்கு புகாரிக்கு தோணுது கால்கள் தானே வருது, எவ்வளோண்டு வரலையே, அப்போ அதுக்கு ஒரு ஆதாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இந்த ஹதீஸை பார்க்குறாரு. ஒரே சம்பவமாக இருந்தாலும் இதில் கால கழுவுறதை வரும்போது என்ன வருதுன்னா எது வரைக்கும்னு சேர்த்து வருது. சும்மா கசல ரிஜிலை இது மட்டும்தான் முந்தின ஹதீஸில் இருக்கிறது. இந்த ஹதீஸில் இலல் கபைனிங்கிறது வந்து சேர்ந்து வருது. அதை போட்டால் தானே அதுக்கு ஆதாரமாகும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா சும்மா பிறகு கசல ரிஜிலைஹி 2 கால்களையும் கழுவினார்கள். இலல்
கால்கள் முழங்கால் வரைக்குமா கழுவுவாங்க, எவ்வளோ கழுவுன்னு வேணும்ல. அது இலல் கபைனி, கிரண்டை வரைக்கும் கழுவினார்கள். இந்த சொல்லு தான் இந்த பாடத்துக்கு உள்ள பொருத்தம். இந்த பாடத்தில் போட்டிருக்கிறதுக்குரிய ஆதாரம் இந்த வார்த்தை மட்டும்தான். பாக்கியெல்லாம் ஒரு ஒழு செஞ்ச ஒரு மொத்த முறைகளையும் சொல்லுகிறது அப்படின்ட்டார். ஆனால் ஒழுவுடைய பாடங்களில் இந்த மாதிரிலாம் ரிப்பீட் நிறைய வரும், திருப்பி வரும். என்ன செய்யணும், ஏதாவது சின்ன ஒரு சொல்லுக்காக வேண்டி ஒரு ஹதீஸை கொண்டு வருவார். அது மாதிரி தான் இது வந்திருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பாபு இஸ்தேமாலி ஃபலி வல்வின் நாசி, அதாவது இப்போ இது எத்தனை ஹதீஸு, 187வது ஹதீஸு பார்க்க போகிறோம். அந்த 7வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றார். இந்த பாடத்துலேயும் ஒரு பெரிய ஒரு கருத்தை சொல்லுவது தான் கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டால், மதுஹபுகளில், அதாவது ஒரு மனிதர் உழு செய்கிறாருன்னு வைங்களேன், அந்த உழு செஞ்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அசுத்தமானது, அதை மறு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மதுஹபுகளுடைய உள்ள ஒரு குறிப்பாக ஹனஃபி மதுஹபில் உள்ள கருத்தாக இருக்கிறது. இப்போ நம்ம உழு செய்கிறோன்னு வைங்களேன், இப்போ உழு செஞ்சோம்னு சொன்னால், கையை விட்டு உழு செஞ்சோம்னு சொன்னால், நம்ம கையிலேருந்து அந்த சொட்டு அதில் சேர்ந்துருதுல. உழு செய்கிறீங்க, உழுசி மர கையை விட்றீங்க, அந்த கையில் ஏற்கனவே உழு செஞ்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியுடைய சொட்டு அந்த பாத்திரத்தில் போய் சேரத்தான் செய்யும். அப்படி இருந்தால் அதில் உழு செய்யக்கூடாது, அவர் செஞ்சதோடு அடுத்த ஆள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த உழு செஞ்சதுனாலையெல்லாம் அந்த தண்ணி வீணாக போகாது. மனிதர்கள் கையை விட்டு உழு செய்கிறாங்களா, அவன் கையை விட்டுட்டான் அதனால் நான் உழு செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுதான் சரியான சட்டம். ஆனால் மதுஹபுகள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹவுல் மாதிரி பெரிய அகல் மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லையா. சின்ன அளவு தண்ணீராக இருந்துச்சின்னு சொன்னால், பாத்திரத்தில் கையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் மறு ஆள் கையை விடக்கூடாது, அது பயன்படுத்தப்பட்ட தண்ணீராகிவிட்டது அப்படின்னு சொல்லி மாவுல் முஸ்தாமல், பயன்படுத்தப்பட்ட தண்ணீர்னு ஒரு பாடம் போட்டிருப்பாங்க ஃபிக்கு கிதாபுலாம். அந்த மாதிரி சொல்லி அது உழு செய்வதற்கு ஏற்றது இல்லைன்னு மதுஹபுகளில் எழுதி வச்சுக்கிறாங்க. அதை புகாரி மறுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மனிதர்கள் ஒழு செய்து விட்டு மீதம் வைத்த தண்ணீரில் நம்ம பயன்படுத்தலாம், அதில் ஒழு செய்யலாம். ஒழு செஞ்சதுனால அசுத்தம்லாம் ஆகாது, நஜீஸு மாதிரி இப்போ வட்டால் தான் அசுத்தமாகுமே தவிர, ஒழு செஞ்ச தண்ணி அங்கே தெரிக்கிறது, அந்த பாத்திரத்தில் விழுகிறது, கையில் எடுக்கிற தண்ணி பாதி தண்ணி எடுத்து பாதி தண்ணி அதில் இருக்கிறது, அப்படியெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பஞ்சாயத்தே கிடையாது. அந்த தண்ணியை அந்த செம்புலேருந்து அடுத்தால் என்ன செய்ய, ஒரு பெரிய கப்பில் தண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்க, ஒரு கோப்பையில் ஒருத்தர் உழு செஞ்சுட்டு பாதி தண்ணி மிச்சம் வச்சுட்டார், நம்ம அதை உழு செய்து தாராளமாக செஞ்சுட்டு போங்க, அதில் என்ன இருக்குங்கிற கருத்தில் புகாரி இருக்கிறார். அதுதான் கரெக்டான கருத்தும் கூட. அதுக்கு ஆதாரமும் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு, பாபு இஸ்தேமால், இஸ்தாமலை என்றால் பயன்படுத்தினான், இஸ்தாமலை என்றால் பயன்படுத்தினான் என்று அர்த்தம். அதனுடைய மஸ்தர் இஸ்தேமாலி ஃபதுல் என்றால் மிஞ்சியதுன்னு அர்த்தம். ஃபதுல் என்றால் சிறப்புன்ற அர்த்தம்லாம் இருக்குது. இந்த சில இடங்களில் மிச்சமானது, மிச்சம் உள்ளது இருக்குல்ல, அந்த மிச்சத்துக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஃபதுலும்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு மழை ஜலம் கழிக்கிறான்ல, அது கூட ஃபதுலும்பாங்க, மிச்சமாக எக்ஸ்ட்ரா உள்ளதும்பாங்க. இந்த ஃபதுலுங்கிற வார்த்தைக்கு சிறப்புன்ற அர்த்தம் இருக்கிறது, கழிவுன்ற அர்த்தம் இருக்கிறது, மேல் மிச்சமாக உள்ளதுன்னு அர்த்தம் இருக்கிறது, கூடுதலாக உள்ளதுன்னு அர்த்தம் இருக்கிறது, எஞ்சியதுன்னு அர்த்தம் இருக்கிறது, பல அர்த்தம் இருக்கிறது. இதில் எஞ்சியது. பாபு இஸ்தேமாலி ஃபதுலி வலுவின் நாசி, உழுவுன்னா உழுவுன்னு சொல்லி, வலுவுன்னா தண்ணி, நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். உழு என்று சொன்னால் அந்த உழுங்கிற செயலை குறிக்கும். அந்த வாவுக்கு ஃபத்தஹ் வச்சுட்டோம்னு சொன்னால் உழு செய்வதற்கு பயன்படுத்தின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்கு சொல்லும்போது வலுவுன்னு சொல்லுவாங்க. இங்கே வலுவு தான் இருக்கிறது. அப்போ வலுவின் நாசின்னா மனிதர்கள் உழு செய்த தண்ணீர். வலுவின் நாசுன்னா என்ன அர்த்தம், மனிதர்கள் உழு செய்த தண்ணீர். ஃபதுலி வலுவின் நாசுன்னா மனிதர்களுடைய உழு செய்த தண்ணீரில் மிச்சமானது, உழு செஞ்சு முடித்ததுக்கு பிறகு மீதம் இருக்கிற தண்ணி. இஸ்தேமால்னா பயன்படுத்துறது. மறுபடியும் அர்த்தம் செய்யுங்க, பாபு இஸ்தேமால் பயன்படுத்துவது பற்றிய பாடம். எதை பயன்படுத்துது, ஃபதுலி வலுவின் நாஸ், மனிதர்கள் உழு செய்த தண்ணீரில் மிஞ்சியதை, ஃபதுல்னா மிஞ்சியது, மீதமானது, மீதமானதை பயன்படுத்துவது பற்றிய பாடம். பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தலைப்பை கொண்டு வர்றார். ஒருத்தர் உழு செஞ்சுட்டு வச்ச தண்ணியை அடுத்தவங்க எடுத்து என்ன செய்யலாம், உழு செய்யலாம். ஒரு வாளியில் தண்ணி எடுத்து உழு செய்கிறாங்க, ஒரு ஆள் உழு செஞ்சுட்டு போகிறாரு, மீது காவாசி வாளி காலி பண்ணிட்டார், முக்கால்வாசி வாளி தண்ணி இருக்குது, நீங்கள் அப்படியே உழு செஞ்சுக்கலாம். அவர் உழு செஞ்ச தண்ணீர் ஆகிவிட்டதே, அவர் கையை விட்டுருப்பாரு, அவர் முகத்தை கழுவுன தண்ணியில் தெரிச்சிருக்குமே, அது கிடையாது. ஆனால் மதுஹபுகளில் இருக்குது. அதுக்கு மறுப்பாக இவர் கொண்டு வர்றார். பாபு இஸ்தேமாலி ஃபதுலி வலுவின் நாசி, மக்கள் உழு செய்த தண்ணீரில் மீதமானதை பயன்படுத்துவது பற்றிய பாடம் கொண்டு வந்துட்டாரா.
அந்த பாடத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று சொல்லிக்கிறார் ஹதீஸுக்கு முன்னாடி. அமர ஜரீர் இப்னு அப்துல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிறவர் ஒரு சஹாபி. அவர் செஞ்ச ஒரு காரியத்தை கொண்டு, அது நமக்கு ஆதாரமாகாது, ஹதீஸ் தான் ஆதாரமாகும், இருந்தாலும் ஒரு சைடு சப்போர்ட்டுக்கு போட்டிருக்கிறார். அமர ஜரீர் இப்னு அப்துல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் கூறினார்கள், கட்டளையிட்டார்கள்னு எல்லா இடத்தையும் அர்த்தம் செய்யக்கூடாது. அமீர் அந்த மாதிரி அதிகாரத்தை வந்து சொன்னால் தான் கட்டளையிட்டார்னு வரும். ஒரு நண்பன்கிட்ட சொல்லும்போது அமரம்பாங்க, கூறினான்னு அர்த்தம் செய்யணும். அமர ஜரீர் இப்னு அப்துல்லா, ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் கூறினார்கள், அகலஹு தன்னுடைய குடும்பத்தாருக்கு மனைவியிடத்தில் கூறுகிறார்கள், எத்தவல்லவு அவர்கள் ஒழு செய்து கொள்ளலாம், ஃபலலி சிவாக்கிஹி அவர் பல் துளைக்கி விட்டு மீத தண்ணி வச்சுட்டு போயிருக்காரல்ல, சிவாக்குன்னா பல் துளக்குதல், ஃபதுலுன்னா மீத தண்ணி, பல் துளக்கிய பிறகு மீத தண்ணீரில் ஒழு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு குடும்பத்தாருக்கு சொன்னாராம். ஒரு கோப்பையில் ஒரு வாளியில் தண்ணி இருக்கிறது, தண்ணி வயலில் பல் திட்டி கோப்பிடிச்சிட்டு ஒரு வாட் போயிட்டார். பல் துளக்கிறது மட்டும்தான் செஞ்சார் அந்த தண்ணீர்லேருந்து, இருந்தாலும் கையை விட்டார்ல, அப்படிங்கிற காரணத்தினால அந்த தண்ணி யூஸ் பண்ணலாமாங்கிறதுக்கு சொல்கிறாரு, இந்த தண்ணி இருக்குது, நான் பல் துளைக்கிட்டு போகிறேன், இது நல்ல தண்ணி தான், நீங்கள் ஒழு செய்யுங்க அப்படின்னு குடும்பத்தார்கிட்ட சொன்னாராம். அமர ஜரீர் இப்னு அப்துல்லா வந்து சொன்னார், அகலஹு குடும்பத்தார்கிட்ட சொன்னார், எத்தவல்லவு அவர்கள் ஒழு செய்யுமாறு சொன்னார். எதை கொண்டு ஒழு செய்ய சொன்னார்? பி ஃபதலி சிவாக்கிஹி அவர் பல் துளக்கிய தண்ணீரில் மீதமானதை கொண்டு ஒழு செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்குரிய ஹதீஸ் வந்து 187 நம்ம அடுத்து பார்க்கலாம். பாடத்தை முடிச்சிட்டோம். 187வது ஹதீஸில் அந்த சம்பவம் ஆதாரத்தை காட்டுறாரு, அதை பார்க்கலாம்.